உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம். ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். வர்ற 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜூலை 17 வரைக்கும் ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு பணம் வரப்போகுது. 3ஆம் இடத்திலே யார் இருக்கிறார்? செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, மிதுனத்தில் இருக்கும் பொழுது, 8 குடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், பணம் வரப்போகுது, குழந்தை பிறக்க போகுது. சூரிய பகவான் ஆட்சி பெறப்போகிறார். சூரிய பகவான் ஆட்சி, லேண்டாக வாங்குவீங்க. அண்ட் ஏன் குறித்து இன்றைக்கி வேறு நானே ஜூலை ஆச்சே இன்னும் 5 மாதத்தல்னா நியூ இயர் வந்துருமேனு பயப்படுறேன். இது வரைக்கும் எதுவுமே சம்பாதிக்கல இந்த வருஷம் தொடங்கி. மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இந்த 6 மாதத்தையும் விழுங்கி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல வேளைக்கு ஜூலை 27 இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஜூலை 27 சனி பகவான் வக்கரமாகிறார். ஸோ சனி வக்கர பலன்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, பக்தி இன்ஃபோவில் போய் பாருங்கள். சனி வக்கரத்தோடு சேர்ந்த ஆடி மாதம் எனும்பொழுது டபுள் டமாக்கா. இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் பகவான் 3இல் இருக்கிறார், 8 குடையன் 3இல் மறைந்து பூமி லாபங்களை தருகிறார்கள். அரசு பணிகளுக்காக காத்திருக்கவங்களுக்கெல்லாம் பணி கிடைக்க போகுது. வெப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அலச மரம், ஊரை விட்டு போக போகிறேன் கெட்டுக்கோ, எஸ்ஐ ஆக போகிறேன் சார். இந்த மாதிரிலாம் போலீஸ் கனவுகள். சில பேர் இராணுவம்லாம் இப்போ செலக்ட் ஆவீங்க. நெஞ்சு 1 இன்ச்சு கம்மியாக இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், கவலைப்படாதீங்க, இந்த மாதம் உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த சீருடை சொல்கிறாங்க இல்லையா பணியாளர்கள், அது அந்த மாதிரி பணிகள்லாம் கிடைக்கும். ப்ளஸ் செவ்வாய் தரும் அதியோகம் என்ன? அரசாங்க கான்ட்ராக்டு சார், பில்டிங் கான்ட்ராக்டர் வேலை கிடைக்குமா? அந்த மாதிரி அரசுக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டெண்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதம் லைஃப் அப்படி மாறப்போகுது. சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சார் கட்டடம் கட்டி எந்திரிச்சு நிற்கிது, மேற்கொண்டு ஆட்கள் மேன் பவர் கிடைக்கல சார், நான் எப்படி இந்த வேலையை முடிப்பேன்னு எனக்கே தெரில. நம்ம பார்க்குறோம் வானலாவிய கட்டடங்கள் இப்படி இருக்குங்கிறோம். சைட் இன்ஜினியர்ஸோட கஷ்டம் என்னங்கிறத ஃபீல்டில் இருந்தால் தான் தெரியும். நம்ம கடைக்கு 2 மேன் பவர் கிடைக்க மாட்டேங்கிறான், 200 மேன் பவர் வச்சு வேலை வாங்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அப்போது 4ஆம் இடத்திலே குரு பகவான் ஏற்கனவே, இவர் ஒரு பக்கம் என்ன உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தர்றதுக்காகவே இருக்கார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதாதித்ய யோகம் உங்களுக்கு சிம்மத்தில் ஏற்பட போகிறது. புதாதித்ய யோகம்னா என்ன? புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரு யோகத்தை தருகிறார்கள். 5 குடையவன் ஆட்சி பெறுகிறான். ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா யோகங்கள். சார் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அந்த யோகம் இருக்கா? கல்யாணம் ஆகிற யோகம் இருக்கா? எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா? என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கெல்லாம் சினிமா வாய்ப்பு கிடைக்குமா? சினிமா யோகம் இருக்கா? நான் பிரபலமாகிற யோகம் இருக்கா? யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார், ஆட்சி பெற்ற சூரியன். அடுத்ததாக சுக்கிர பகவான் நீச்சம். வெரி பேட் நியூஸ். அந்த சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப நாள் கிடையாது, 2 குடையவன் நீச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தான் தம்பி சுந்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன 2 குடையவன் நீச்சம்னா என்ன? கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி ஒன்று ஆரம்பிக்கலான்னு தோணும். அந்த தப்பை எப்பயுமே பண்ணாதீங்க. என்ன அன்பிற்குரிய நேயர்களே, நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது புதுசாக நம்ம சேர்த்துக்கிட்டு தான் அந்த விஷயத்துக்கு போகணுமே தவிர, கையில் இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் எப்போ வேணால் நீங்கள் திரும்ப ஹோம்பேக் வரக்கூடிய நிலை வரும். அதனால் 2 குடையவன் நீங்கள் நீச்சமாகும் பொழுது பார்த்து ஜாகிரதையாக இருக்கணும். நமக்கு ஆசைகள் தான் நம்மளுடைய அழிவிற்கு காரணம். 2ன்னா பணம். பார்க்குறதெல்லாம் நமக்கு ஆசையாக தான் இருக்கும். நம்ம ஏன் ஒரு ஆடி கார் வாங்கக்கூடாது? வாங்கலாமே. வாங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க தெரியாது. அது வாசலில் இன்றைக்கி ஒரு பெருமைக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்த ஒரு கூத்து. அது 2 குடையவன் மறையும் பொழுது நீங்கள் பிராண்டுக்கு செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். தயவுசெய்து பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றும் சேர்த்தே வைக்கலைங்கிற உண்மை நிலை நமக்கு புலப்படும். என்று நீங்கள் சேவிங்ஸ் நோக்கி போக போகிறீங்களா? ஆடி மாதம் போக போகிறீங்க. ஆடி போய் ஆவணி வந்த டாப்பில் வரும். என்ன நீங்கள் ஆடியிலேயே டாப்பில் வரும். காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம், யார் என்ன கேட்டாலும் சரி, ஒரு 5 லட்ச ரூபா கடன் சத்தியமாக இல்லை, நோ. 5 ரூபா 50,000 நோ. 500 ரூபாயாவது கொடுறா, நோ, ஐ ஹாவ் நோ மணி அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
பணத்தை கொடுத்தா வராது, மனசில் வச்சுக்கோங்க. சனி ஒரு பக்கம் அற்புத பலன்களை தருகிறாராக. மேஷராசிக்காரர்கள் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. ஆடி மாதம் உங்கள் மாதம். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் மார்க் எவ்வளோ தருவீங்க? 192 மார்க். பிரமாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன நெருங்கிய தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மட்டும்தான் நல்லது நல்லதாக நடக்கும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் ஆடி மாதம் வருகிறதோ அப்போல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஹைக்கு, ஒரு ஏற்றம் என்பது கிடைக்கும். ஏன்னா 3 கூடிய சந்திரன் உங்களுக்கு அந்த இடத்துல தான் குரு விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8 கூடியவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு 12 கூடியவர், அதே மாதிரி 7 கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஆடி மாதம் ரொம்ப சூப்பரான மாதம். 7 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் உண்டாகும் தனலாபங்கள்லாம் அதிகமாகும். மனைவியால் ஒய்ஃபு சம்பாதிக்க போகிறாங்க. ஒய்ஃப் இது வரைக்கும் வீட்டில் தான் சார் இருந்தாங்க, டெலிகாலிங் பண்ணுறதுக்காக நான் கொடுத்து பழக்கணும் சார், பிச்சு உதறா சார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சென்டிவே அவளே மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா சார். வாழ்க்கை பாருங்க, அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை. ரிஷபராசிக்காரர்களுக்கு மனைவிக்கு ஏதேனும் ஒரு ஸ்கில் இருந்தால் அதை டெவலப் பண்ணி விடுங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், நமக்கே ஸ்கில் கிடையாது, அதனால் நம்ம ஒய்ஃப் ஒரு ஸ்கில்டாக பார்த்தா நமக்கு ஒரு நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கும் போது நமக்கு அப்படி தோணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் ஒய்ஃப் டெவலப்மெண்ட் ஆனாலும் உங்கள் வீடு தான் டெவலப் ஆக போகுது, அது புரிஞ்சிங்க. ஸோ 2ஆம் இடத்துல ஒய்ஃப் சம்பாதிக்க போகிறாங்க. ரைட். அடுத்ததாக 3இல் சந்திரனும் குருவுமாக, குரு உச்சம் பெறுகிறார் இல்லையா, குரு சந்திர யோகம் வேறு. ஸோ குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது நகை வாங்க போகிறீங்க. சார் ஆனந்த் சார் போயிட்டு நீங்கள் கேட்டிங்களா இல்லையா, எப்படி சார் கோல்டு வாங்குறது, கோல்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு, இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்போது லேண்டு கோல்டு வாங்குறவங்க இந்த மாதம் நல்ல பீரியடு வாங்கிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த பக்கம் சனி பகவான் வேறு வக்கரம் ஆகிட்டார். எப்போது, ஜூலை 27 27 வக்கரமான என்ன ஆகும், ஏற்கனவே லாபம் நமக்கு உட்கார நேரம் இல்லை, இதில் சனி வேறு வக்கரமாகி சும்மா பேசுறதுக்கே நேரம் இல்லை, அது பிஸி, ஒரே பிஸி. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவ்வளோ பிஸி நீங்கள். அந்த மாதிரி ஆக போகிறீங்க. கடை பிச்சுக்கிட்டு ஓட போகுது. உங்கள் ராம்ஜி சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்க மாட்டேங்குது. ப்ராக்டிக்கலாக நடக்கணும்னா சொந்த ஜாதகம் பார்த்தா தானே, நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. ராசி தாண்டிய ஒரு சொந்த ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பாருங்கள். முதல்ல தொடர்ந்து பக்தி இன்ஃபோ பாருங்கள். பக்தி இன்ஃபோ பார்ப்பவர்கள் வேறு சேனலை பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் இதை மட்டும் தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சரியாயிடும். அப்போது அடுத்ததாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இவர் 1 6 கூடியவர். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன நல்லது, மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சார், அவங்களுக்கு திடீர்னு வேலை கிடச்சி வெளியூர் போயிடுவாங்க. அதர்வைஸ் மனைவினால் வரக்கூடிய தொந்தரவுகள், அவங்க உங்கள்கிட்ட திடீர்னு லவ்வபுலா, அதான் சொல்லணே சம்பாத்தியம், உங்களுக்கு அவங்க வருமானம் கிடைக்க போகுதுன்னு. உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது, நீ மாசானா இவ்வளோ வாடகை கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறேன்னு எனக்கு புரிஞ்சுது, நீ கவலைப்படாத, என் சேலரியில் பாதி தரேன். அடடா ஆச்சரியக்குறி, என்னது இது பேசுகிறது, நம்ம மனைவியா, இது கனவா நினைவான்னு தெரியலையே. வழக்கமாக இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தானே கொடுப்பாங்க, என்ன ஒரு ஆச்சரியம் நமக்கு தராங்க. நண்பர்களே, நம்ம மனைவி சம்பாதிக்கிறது யாருக்கு அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கும். நம்ம சம்பாதிக்க யாருக்கு, எல்லாருக்கும். என்ன, நம்ம எல்லாருக்கும் டெலிஃபோன் பில்லில் ஆரம்பித்து பால்காரம் காய்காரம் வரைக்கும் we are spending all our money to everyone and everyone, but our மனைவி சேவிங்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஹர். அப்படி இருந்த நிலை மாறி அவர்கள் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எல்லாத்தையும் கூட அதெல்லாம் கூட விடுங்க சார். நிறைய பேர் வீட்டில் நீங்கள் ஹோம் மேக்கராக இருப்பீங்க, அதனால் அந்த கதையை விடுங்க. 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார் புதனோடு சேர்ந்து. இப்போ என்ன ஆகும், வராத ப்ரொமோஷனை தேடி கொடுப்பாங்க. எங்கே இருக்கார் ராம்ஜி, எங்கே இருக்கார், வாங்க ராம்ஜி, ஹலோ வணக்கம், நாங்க நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நண்பர்களே, ப்ரமோஷனுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, அது ஒரு ராசி. சில பேர் சீக்கிரம் ப்ரமோஷன் வாங்கிடுவான், அந்த ட்ரிக்ஸ் வேறு, அது நமக்கு அப்படி தெரியாது, நம்ம உழைச்சி தான் நமக்கு வாங்க தெரியும். நம்ம இப்போ 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி வரும்போது நீங்கள் உங்களை மேனேஜர் பார்வையில் நீங்கள் படுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை மேலே கூட்டு போய்டுறார். நீங்கள் டக்குன்னு இப்போ நடந்த மாதிரி இருக்குது, இனிமேல் நமக்கு பாஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தான் பாஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் வரும்போது என்ன ஆகும்னா, வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க. இந்த நாள் வரைக்கும் நான் சைக்கிளில் போய்ட்டு இனிமேல் நான் பைக்கில் போகிறேன், அது நான் தண்டர் பெட்டில் தான் உட்காந்து போவேன், போகும்போது ரோடையே ரூல் பண்ணிட்டு போவேன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். உண்மையில் இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு
உங்களை நற்செய்திகள் உங்களை நாடி வரும் மாதம், தேடி வரும் மாதம். சூப்பராக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். பிரமாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் வரப்போகிறது. வர்ற 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன் குருஜி ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஏன் நல்லா இல்லையா என்றால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன் காரணம் என்னென்னா ராசியில் செவ்வாய். நீங்கள் ஏற்கனவே ஒரு டென்ஷன் பார்ட்டி, இதில் ராசியில் வேறு செவ்வாய், உங்களுக்கு 6 செவ்வாய் உடம்புல இருக்கார். அப்போ என்ன ஆகும், இந்த இந்த மாதம் ஃபுல்லாக பணம் வருவதற்கான வழிகள் உண்டு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லவர். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார், பூமிகாரகன் இருக்கிறார். ரொம்ப அழகாக லேண்ட்ஸ்கேப்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணுவீங்க, அடி தூள் பண்ணிடுவீங்க. அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம் போன்ற விஷயங்கள். இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஏற்படும், 6 ஏற்படும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம், அனிமிக் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். யாருக்காவது அனிமிக் இருந்தால் மாதுளம்பழம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு என்ன அப்படின்னா 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே நம்ம பக்தியின் போல் சொல்லியிருக்கேன், என்னென்னா நீங்கள் பெரும்புகழ் அடைவீங்க. நீங்கள் பெரும்புகழ் அடைய போகிறீங்க. நீங்கள் யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும், வேறு லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. அடுத்ததாக 2ஆம் இடத்திலே யார் இருக்கா, உங்களுக்கு குருவும் உச்சம் பெறுகிறார், குரு பகவான். அதோட கொஞ்ச நாளைக்கு சூரியனும் புதனும் ட்ராவல் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புதனும் சூரியனும் 3ஆம் இடத்திலே மறைகிறார்கள். இந்த சூரியன் யார், 3 குடையவன். புதன் யார், ராசிநாதன். ராசிநாதன் 3ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் வரும்போது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாகும். முக்கியமாக நீங்கள்லாம் காற்று பிரச்சனைகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்கள் அந்த கொரட்டை விடுறது, இவங்க பக்கத்தில் படுக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கெல்லாம் ஏற்படும். வண்டியில் நல்லா தான் இருக்கார், மேலே படிக்கட்டு ஏறினா மட்டும் மூச்சு வாங்கிட்டே இருக்குது சார். அந்த மாதிரி விஷயங்கள், மூச்சு சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இந்த சரியாயிடும். 3ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறுகிறான். அப்போ என்ன ஆகும்னா சகோதரர்கள் கூட வருவாங்க. என் தம்பி இருந்தால் போதும் சார், எனக்கு எல்லாமே எங்கள் தாசனம் தான் அப்படிங்கிற மாதிரி. அடேங்கப்பா, நம்மை போல அண்ணன், அந்த மாதிரிலாம் அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தம்பி எந்த நெஞ்சம், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக நீங்கள் பிரியமாயிருவீங்க. ஸோ அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டார். இதான் லைட்டாக ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், 5 யோகாதிபதி அவர் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள், எதனா புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க, செகண்ட் ஹேண்டு கார் சேல்ஸ் பண்ணுறீங்க, பார்த்து பண்ணுங்கள், தெரிஞ்சு பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணாதீங்க. ஏதாவது சட்ட ரீதியான வழக்கில் மாட்டிப்பீங்க. 5 நீச்சமாகும் பொழுது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது பிராது இருக்குது, வழக்கு இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்கள் பக்கம் தீர்ப்பு போகிறது கொஞ்சம் கஷ்டம். 5னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீச்சமாகும் பொழுது ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயுஐ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமாங்கிறத ஒரு தடவைக்கு 10 தடவை டாக்டரை கேட்டுட்டு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5 நீச்சமாகும் போது பந்தயம் யார்ட்டையும் கட்டாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் பந்தயத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரே ஒரு நல்ல விஷயம், ரொம்ப பிரபலமாக போகிறீங்க, ஒரே ஒரு நல்ல விஷயம், நல்லா பணம் வரப்போது, உங்களுடைய சகோதர பாவங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு தீய விஷயம் என்ன அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த 5 சுக்கிரன் உச்சமாவதும் இது நீச்சமாவதும். அப்போ 5 நீச்சமாகும் போது குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பேச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, கோபம் மட்டும் அதிகமாக வரும். நம்ம பாஸ் நம்மளை கூப்பிட்டு வச்சு என்ன பேசுவார் மீட்டிங்கில், நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும், என்ன செய்யணும், முதல்ல நீ வேலையை விட்டு போகணும், இது என்ன படக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மை தான், நம்ம பாஸ் வேலையை விட்டு போயிட்டாருனாலே இந்த கம்பெனி நல்லாயிருக்கும். சில பாஸ் அப்படி தான், அவரும் வேலை செய்ய மாட்டார், நம்மளை வேலை செய்ய விட மாட்டார். அந்த மாதிரிலாம் மிதுனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக பேசுங்க. இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், ஆமாம் சார், நீங்களே இன்னும் 100 வருஷத்துக்கு எங்களுக்கு பாஸாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய பேச்சு படக்குன்னு வந்துடும், சில நேரங்களில் உண்மை வந்துடும். அதான் பிரச்சனை. பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் ஏதாவது மரியாதைலாம் பேசினேன், ஒரு ஃப்ளோவில் வந்துருக்குங்கிற மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒன்று தான். உங்களுக்கு 7, 8 நல்ல பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இந்த வண்டி மறிக்கும் போது என்ன, போலீஸ்கார்ட்ட பேசும்போதும் சரி, லைசன்ஸ் இருக்கா, இருக்குது சார், இருந்தாங்க சார்னு காமிச்சா கம்முன்னு விட்ருவார். சார் சட்டப்படி நீங்கள் கூப்பிட்றது தப்பு தெரியுமா, நான் ஏதாவது ஒன்று பேச போக பிடிச்சி ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காரணம் என்னென்னா, ராசியில் செவ்வாய் வரும்போது இப்படிலாம் தோணும். அடுத்த 2ஆம் இடத்துல என்னாகும், உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 7 உச்சம் பெறும் பொழுது தனலாபங்கள் வரும், வராத கடனெல்லாம் வரும். சிம்பிளாக குமுலேட்டிவாக சொல்ல பாருங்க, வராத பணம் வரப்போகுது. 2வது விஷயம் என்ன சொன்னேன், உங்களுக்கு பிரதர் சப்போர்ட் வரப்போகுது. 4வது விஷயமாக பண விஷயத்தில் உங்களுக்கு யோகம், குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு 50-50 மாதம் தான் சொல்லணும். ஸோ பாதி நன்மை பாதி தீமை. இப்போது மிதுனராசிக்காரர்கள் ஜாக்கிரதை, 100க்கு 90 மார்க். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம்
கடகராசி. கடகராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்தில் கடகராசிக்காரர்கள்லாம் என்ன சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனையோ வருஷமாக தேடுறாங்க. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கு? ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, அந்த பாட்டில் யார் பார்த்து எழுதுனாங்க? உங்களை வச்சு தான் எழுதுனாங்க. காரணம் என்ன? கடகர என்ன சார் பேசுகிறதால ஒரு நியாயம் வேணாமா? இங்கே பாருங்க, கடகரத்தில் தான் சூரியன் வருவதை தான் நம்ம ஆடி மாதம்னே சொல்கிறோம். முதல்ல அது கான்செப்ட் புரிஞ்சுங்க. கடகத்தில் சூரியன் வந்தால் தான் அது ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் தேவி மாதம், அதாவது சக்தி வழிபாட்டுக்கான மாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழிபாடுகள் செய்து மாரியம்மன், காளியம்மன் போன்றவற்றை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ராசியில் யார் இருக்கா? குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் பொழுது உயர்ந்த வேத ஞானங்களை கற்றுக்கணும், உயர்ந்த விஷயங்களை பற்றி பேசணும் என்பது போன்ற எண்ணங்கள் வரும். புதுசாக பாடம் படிப்பீங்க, புதுசாக நீங்கள் பாட்டு கற்றுப்பீங்க, ஸ்லோகம் கற்றுப்பீங்க, மந்திரம் கற்றுப்பீங்க, பஜன் பண்ணுவீங்க, இப்போ நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ண போகிறீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் 5 12 இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தை விஷயத்தில். ஐயுஐ ஐவிஎஃப் பண்ணுறவங்க வேண்டாம். அதே மாதிரி குழந்தை விஷயத்துக்காக ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க என்றால் அதெல்லாம் தள்ளி போடுங்க. இப்போதைக்கு குழந்தை விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டாம். ஸோ 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் ஆட்சி வருகிறார் புதனோடு சேர்ந்து. இது என்ன? புதாதித்ய யோகம் என்று பெயர். அப்போ என்ன ஆகும்னா, காசு பணம் துட்டு மணி கொட்டப்பட்டுச்சு நைட்டில், கலக்க போகிறேன் ஹைட்டில். இன்னும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கலக்கரே சந்துரு, புது வீடு, புது காரு, பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது இந்த மாதம். பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, ஒரு காரில் முன்னாடி உங்கள் ஒய்ஃபை வச்சுட்டு வந்து வாசலில் இறங்கணும், இந்த மாதிரிலாம் இந்த மிடில் கிளாஸ் கனவுகள், சின்ன சின்ன கனவுகள் அதெல்லாம் நிறைவேறும். அப்பாவா காரில் உட்கார வச்சு இந்த சென்னை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகணும் சார், அது அவரோட ஆசை சார். நான் சொந்தமாக கார் வாங்கி பண்ணணும் சார். என்ன சொன்னாங்க? சொந்தமாக கார் வாங்கி பண்ணணும் சார். நம்ம சொந்தமாகவா கார் வாங்குகிறோம்? பாதி பேர் ஒரு 30,000 ரூபா பணத்தை கட்டி மீதியில் லோனில் கார் வாங்கிட்டு வந்து சொந்த காருன்னு சொல்லிக்கிறோம். எல்லா லோனுக்கு காசை அடைச்சி முடித்தாதான் அது நம்ம காரு. எனிவே அதாவது நீங்கள் பண்ணுறீங்களே. ஸோ அதனால் நீங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலே யார் வருகிறார்? குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த மாதம் நீங்கள் சொந்தமாகவே கார் வாங்குவீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 2 ஆட்சி பெறும் பொழுது தனாதிபதி ஆட்சி பெறுகிறார். பெரும்பணம் வரும் உங்களுக்கு. ஏதேனும் ஒரு விழா கோஆர்டினேட் பண்ணுறீங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஒரு தீம் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் பெரும்பணம் வரும். நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், பணம் வருவது பெரிய விஷயமே அல்ல, ஆனால் அதை சேர்த்து வைக்க தெரியணும். அதை நீங்கள் தயவுசெய்து 2 வரும்பொழுது இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பணத்தை எடுத்து சேர்த்து ஓரம் வச்சு டெய்லி பாருங்கள். இது இந்த கையில் காய்ச்சிருக்கு, ஒரு 4 மாதம் ஆகட்டும், உங்களுக்கு உருப்படியான ஐடியா வந்ததுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 ஆட்சி வரும்போது என்ன ஆகும்னா, வர்ற பணத்தை உடனே எடுத்து கரைச்சிடக்கூடாது. இப்போ பணம் வர்றதே ஒரு அதிசயம். ஸோ இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதால் நீங்கள் யோகங்களில் ரொம்ப ஜாக்கிரதை. இந்த நேரத்தில் பூமி லாபங்கள் வாங்க வேண்டாம். யாராவது ஒரு இடம் சொல்கிறாங்கன்னா இடம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்குங்க. அந்த இடமே ஒரு வில்லங்கமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு காரியம் அல்ல. சில பேர் குழந்தைய இப்போ தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துறேன் சார், அதே மாதிரி கராத்தே, குங்ஃபோ எல்லாமே. அந்த குழந்தை 5 மணிக்கு வீட்டுக்கு வரும் சார், 5 to 5:30 குங்ஃபு கிளாஸ், 5:30 to 6 மணி நீச்சல் கிளாஸ், 6 to 6 மெடிடேஷன் கிளாஸ். போதும் அதெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தையாக இருக்க விடுங்க. 5 12ஆம் இடத்துல மறையும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப குழந்தைய ப்ரெஷர் பண்ணுவோம். அதர்வைஸ் குழந்தைங்க வளர்ப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் அடலசன்ஸ் இருக்கிற பெற்றோர்களாக இருந்தால், அடல்ட்ஸ் பசங்க இருக்காங்க, 14 வயசு பையனோட என்ன பண்ணுறாங்கிறத ஜாக்கிரதையாக பாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு பணம் வருகின்ற அதே நேரம் பிள்ளைகளால் மன கஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது விதி. ஸோ அப்போ மன கஷ்டம்னா என்ன சார், உங்கள் பையன் அந்த தெருவோரமாக பார்த்தேன் சார் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, அது போன்ற கெட்ட பேர் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இதெல்லாம் தப்புங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா 5 12 மறையும் பொழுது உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற விஷயங்கள் ஏற்படும். ஸோ அடுத்ததாக சூரிய பகவான் ஆட்சி. சூரியன் வந்து வாவெனும் போது, சூரியன் வான் கூப்பிடுறார், 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போ அரசியல் ஆசைலாம் வரும். அடடா என்ன நான் இத்தனை நாள் நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தேன், நான் இனிமேல் மகளிர் அணி தலைவியாக போகிறேன். அவங்க சூப்பர், அருமையான விஷயம். என்றைக்கு உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சோ இனிமேல் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்காகவே சூரியன், நீங்கள் சந்திரன், சூரியன் யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால் நீங்கள் அரசியல் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நீங்கள் சூரியன் சம்மந்தப்பட்ட, சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கடை திறக்கிறீங்கன்னா கூட ரொம்ப நல்லா வருவீங்க. நிறைய பேர் கடை திறக்க போகிறீங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில், சார் இதான் லாஜிக்காக பேசுங்க சார், ஆடி மாதம் என்பது வெறும் மாதம், அப்போ நாங்கள் எப்படி கடை திறக்கிறது? கரெக்டு தான்,
கடை திறக்க போகிறீங்கன்னா கடை இப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்ல, கடை திறக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வச்சுருப்பீங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதம் அந்த ஐடியாலாம் ஃபைனலைஸ் ஆகிடும். ஆவணி மாதம் பிறந்த உடனே என்ன பண்ணோம், ராம்ஜிக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணோம், டக்குன்னு கடையை ஓப்பன் பண்ணிடணும். அவ்வளோதான். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம் வந்தாச்சு. 100க்கு 95 மார்க். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்மராசிரா அப்படி பார்த்தீங்களா, என்ன ஐ எம் ஆல்வேஸ் ட்ராவலிங் வித் யூ பீப்புள்ஸ். பார்த்தீங்களா, சிம்மராசிக்காரர் நீங்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா அரசியல்வாதி பக்கமும் பார்த்தீங்கன்னா 2 சிங்கம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இது லோகோவில் கூட நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சிங்கம். ஸோ ஆடி மாதம் சிங்கத்துக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, 3-10 சுக்கிரன் நீச்சமாக போகிறார். வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சிங்கத்துக்கு எப்போ கௌரவம், வேலையில் இருந்தால் தான் நீங்கள் டீம் லீடர், இல்லைன்னா நீங்கள் சாதாரண மனிதன். நீங்கள் டீம் லீடர் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு முதல்ல வேலை வேணும். ஸோ 3-10 நீச்சமாகிறார். சிம்மராசிக்காரர்கள் ஆடி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே நமக்கு 7ல் ராகு. என்ன இப்போ தான் நம்ம முதல் காதலி ஃபோன் பண்ணி என்ன நம்ம நைட்டு டின்னருக்கு மீட் பண்ணலாமா, ஒன்றும் மீட் பண்ண வேணாம். ஏற்கனவே வேலை போகுமா இல்லையான்னு தெரியல, நானே உட்காந்துருக்கேன். டின்னர் ஆம்பளை டின்னரு, நோ கமிட்மெண்ட்ஸ். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது இருக்கிற பொழப்பும் போய்டும் வீடும் போய்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது. என்ன என்றால், ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார் நண்பர்களே, 2 புதனோட. அப்போது அரசுக்கிட்டேருந்து உதவி, அரசு மானியம் பெறுதல், அரசுக்கிட்டேருந்து நீங்கள் உதவி பெறுதல் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். சில பேர் சப்சிடி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் அரசு எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இந்த மாதிரி நான் என்ஜிஓ வச்சுருக்கேன் சார், எனக்கு வந்து யாராவது ட்ரஸ்ட்டுக்கு காசு கொடுத்தா நான் என்ஜிஓ ரன் பண்ணுவேன் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நடக்கும். ராசியில் சூரியன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, அரசியல் என்னை அழைக்கிறது, நான் அரசியலுக்கு போகலாமா இல்லையா, ஐயோ தயவுசெய்து போயிருங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அப்போ என்ன சார் வரக்கூடிய எலெக்ஷனை நின்றலாமா, தாராளமாக நில்லுங்க, ஜெயிச்சிருவீங்க. காரணம் என்ன, சூப்பரான பீரியட் இது. அப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். இப்போது சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே சூரியனும் ஆதித்யனும் புதனுமாக சேர்ந்து ராசியில் அமர்ந்து பணத்தை கொட்டுறாங்க. அப்போது 12ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும்போது என்னாகும், விரய குரு, அவர் வந்து உங்களுக்கு வந்து விரயஸ்தானத்தில் இருக்கின்ற குருவாக இருந்தாலும் சுபமங்கல செலவுகளையே குரு பகவான் செய்வார் என்பதால் நீங்கள் மங்களமான செலவுகள் என்னென்ன, தங்கச்சி கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் தம்பிக்கு கார் வாங்கி தர்றது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது ஒன்று தான் ஆபத்து, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விட்டு போன வாழ்க்கையிலே, இந்த பாட்டை உங்கள் ஒய்ஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அதோடு விட்டுருணும். இந்த விட்டு போன வாழ்க்கையில் உங்கள் எக்ஸ் வரக்கூடாது. இந்த விட்டு போன வாழ்க்கையில் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது. 11ஆம் இடத்த அவ்வளோ பாதகாதிபதி செவ்வாய் இருக்கும் பொழுது, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தான், ஆஃபீஸில் வேலை போய்டும் யார், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததால். இங்கே தான் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, சார் இது எப்படின்னு கேளுங்க, இப்படி சுச்சுவேஷனாக ஒர்க் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் தான் போய் சொல்லணும் பாஸ்கிட்ட. ஏன்டா என்ன செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் நம்ம நண்பர்கள் குழுவோட தலைவர், நீங்கள் போய் சொல்லுங்கள். ஓவர் டைம்லாம் பார்க்க முடியாது, அந்த ஆள்கிட்ட சத்தமாக சொல்லுங்கள். போய் சத்தமாக சொல்லுவீங்க, அந்த ஆள் மற்றவங்களை விட்டுருவார், உங்களை வேலை எடுத்துக்கிடுவார். ஜாக்கிரதையாக இருங்க. 11ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்குன்னே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம மூளையை குழப்பிடுவாங்க. நம்ம பொழப்பு நம்ம முக்கியம், நம்ம நம்பி குடும்பம் இருக்குது, அதை தயவுசெய்து நினச்சிக்கோங்க. அப்போ யார் பேச்சையும் கேட்காம உங்கள் முடிவை நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கலாம். 11ஆம் இடத்துல பாதகாதிபதி செவ்வாய் இருக்கும்போது மாமனார் கூட சண்டை வரும். சார் அது என்றைக்கு சார் வரல, என்றைக்கு வரல, நேற்று கூட தான். சரி ஓகே, அது அதோட சண்டை போடுறதோட நல்லது. ஒரு நூல் அதிகமாக போச்சுன்னா நம்ம அப்பாவுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஏதாவது ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறார். அதனால் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன மாப்பிள்ள சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமான்னு கம்முன்னு போயிடணும். ஸோ அப்பா நம்ம அன்பாக பேசுகிறாங்கிறதுனால மாமனாரை சுழுவாக இட போடாதீங்க. நம்ம அப்பா டான்னா அவரும் டான் தான். ஸோ 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது மாமனார் கூட சண்டை வரும். அண்ட் ஆல்சோ 11ங்கிறது நண்பர்கள், தீய நண்பர்கள் நம்மக்கிட்ட லைஃப்க்கு வருவாங்க, அவர்களை சேர்த்துக்காமல் இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்குது. சுக்கரன் நீச்சமாயிட்டார். அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆன்சைட் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது சார், நான் போகலாமா, இந்த ஒரு மாதம் வேண்டாம், அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பிள்ளையார் சதுர்த்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, இங்கே வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் என்பது வரும். இந்த மாதம் முழுவதும் நான் என்ன செய்யணும், இந்த ஆடி மாதம் முழுவதும் என்ன செய்யணும்னா, 7ஆம் இடத்து ராகுவை திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போகணும், அல்லது நீங்கள் திருநாகேஸ்வரத்துக்கு போகணும், திருப்பாம்புபுரம் போகணும். அந்த மாதிரி ராகுவோட கால்களில் விழுந்து கிடக்கணும். ராகுவை மட்டுமே மனசில் நினைக்கணும். ராகு 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 சாம் சீம் சும்சக ராகவே ஸ்வாகா என்று மனசார ஜெபிக்கணும். ராசியில் சூரியன் ஆட்சி வரும்போது எவனையாவது உங்களுக்குன்னு தோணும், ஜாக்கிரதையாக இருங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உண்மையில் புரிஞ்சுக்கோங்க, நம்ம பண்ணதெல்லாம் போதும். இப்போ சிம்மராசிக்காரர்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இனிமையாவது பணம் சேர்த்த ஆரம்பிங்க ப்ளீஸ். காரணம் என்ன, இன்னும் நீங்கள் இந்த பசங்களோட சேர்ந்து வம்புழுத்துட்டே இருந்தீங்கன்னா
ஆனால் சுக்கிர பகவான் வேறு நீச்சம் 3-10 கூடியவர். சீரியஸாகவே வர்ற பணம் வராமல் போயிடும். எல்லாத்தையும் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். நோ பார்ட்டி, என்ன, நோ பப்பு, எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். ஒன்லி வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம், வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வாழ பழகுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை, கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம், இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எதோ இல்லாமல் போகுது. தனம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கிரணமோ இல்லை. அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த விதமான குறையுமின்றி வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லவ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த பிரதான ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் சுவிட்ச் லவ், அந்த லவ்வே இல்லாமல் போச்சு. பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் பாருங்கள், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க லண்டனில் இருப்பாங்க, இவங்க இந்தியாவில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதம் என்ன நடக்கும்? 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுறாருங்க. வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை வள்ளி வர போகிறா இந்த மாதம் வந்துடுவாங்க, அல்லது நீங்கள் அங்கே போவீங்க. அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அப்போ 10ல் செவ்வாய்னா ருச்சக யோகம் என்று பெயர் நண்பர்களே. ருச்சக யோகம், ருச்சக யோகம்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்து செவ்வாய் பகவான் அரசு பணிகள், அரசு விஷயங்களில், சார் நான் வந்து இந்த எப்படியாவது நான் வந்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாக ஆகிடுவேன் சார், பிடபிள்யூடியில் இருக்கேன் சார், இப்படி சார் அப்படி சார், ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. அது உங்களுக்கு 200% நிறைவேறிவிடும். 10ஆம் இடத்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் செவ்வாங்கிறதுனால மிகப்பெரிய ஆளுமையை தருகிறார், உங்களுக்கு ஒரு சக்தியை தருகிறார். அப்போ சிலம்பாட்டம், மல்யுத்தம், குஸ்தி போன்ற சார்பட்டா, பரம்பரடா, ரங்கவாத்தியார், சிஷ்யட்டா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது குத்துச்சண்டை மாஸ்டர்ஸ், மல்யுத்தம் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம், ஆணழகன் போட்டிகள்லாம் ரொம்ப நடக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் 7 கூடியவன் 11ல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் டும் 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 கல்யாணம். இந்த மாதம் கல்யாண மாதம். இப்போ ஆடி மாதம், சார் ஆடி மாதம் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை, உங்கள் அப்பா அம்மா உங்கள் காதில் ஒத்துக்குவாங்கங்க, அதான் நடக்கும். உங்கள் காதில் ஒத்துக்குவாங்க. ஆவணி மாதம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல யார்? சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறார். 12 கூடியவன் ஆட்சி பெறுகிறார். 12 கூடியவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மைண்டு ஃப்ரீ ஆயிடுவீங்க. மைண்டு ஃப்ரீயாகிடும், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஏதாவது ஒரு பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியே சுற்றணும், அல்லது ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போய்ட்டு வரணும் போன்ற ட்ரிப்பு, லாங் ட்ரிப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் தவறி விழுகின்ற சில நேரங்களை நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் மனித வாழ்க்கையினுடைய சந்தோஷம். நிறைய பேர் நமக்காக செலவு பண்ணுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் நான் என்னோடய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், யார் ஒருவர் ரொம்ப பிஸியாக தனக்காக நேரம் செலவு பண்ணிக்கவே இல்லையோ அவர்கள் வாழ்க்கை வாழ்கிறதே என்ன, இட்ஸ் எ ட்ராமா. அவங்க வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இதான் உண்மை. உண்மையிலேயே வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த 12ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம். ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கிறது ஒரு ஒய்ஃபு, இருக்கிறது ஒரு லைஃபு, ஹாப்பியாக இருப்போம் சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் சுற்றுலா போகிறது, இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக வெளியே சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பகவான் வேற உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று விட்டார். 7ஆம் இடத்துல ஃபாரின் போகிறீங்க. அப்போது சார் இந்த ஊரில் எனக்கு போர் அடிக்குது சார், ஐ எம் கோயிங் டு சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் போவீங்க. என்ன, அப்புறம் 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பெல்லாம் ஓகே ஆகும். பார்ட்னர்ஷிப் நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்கும் பார்ட்னர் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற பார்ட்னர் எல்லாருக்கும் செட் ஆகிறது இல்லை. சில பேருக்கு மட்டும்தான் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்க. சில பார்ட்னரை சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற கம்பெனி இல்லாமல் போயிடும். அது மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் அது மாதிரிலாம் நடக்குது. 7 கூடியவன் 7ஆம் இடத்துல என்ன ஆகிடுது? வக்கரம் பெறும்பொழுது மிக நல்ல விஷயம் எல்லாம் ஏற்படுகிறது. நல்ல பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரை பார்ப்பீங்க. சார் உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர், இங்கே ஒர்க்கிங் பார்ட்னர். அவர் மேலே தப்பு இல்லை, அவர் அப்பயே சொல்லிட்டார், நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர், நான் ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பேன்னு. நம்ம தான் அந்த பார்ட்னர் வேலை செய்வார்னு நம்பிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஏதோ ஒன்று நமக்கு பணம் வந்தால் சரி. இப்போ ரொம்ப நாள் பிஸ்னஸ் கடை இன்னும் ஓட மாட்டேங்குது சார், கடை மூடனாப்பிலே இருக்குது, எனக்கு இன்னும் 4-5 சேர் வேணும், இன்னும் 4-5 இதெல்லாம் எக்யூப்மெண்ட் போட்டால் ரன் ஆகும், எக்யூப்மெண்ட் போடுறதுக்கு வசதி இருக்கா? 200% வசதி இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. 7 கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு புதிய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வரும். ரைட். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற மிக சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புத பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய திட்டமிடுவீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. அடுத்து
அடுத்த மாதம் நான் என்னெல்லாம் செய்யணும் இப்போயே எழுதி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஆடி மாதம் ப்ரிப்பரேஷன் மாதம், ஆடி மாதம் ஒர்க் பண்ணுற மாதம், ஆடி மாதம் அரசு பணி கிடைக்கின்ற மாதம், ஆடி மாதம் என்பது திருமணம் நடக்கின்ற மாதம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. முக்கியமாக ரொமான்ஸுங்கிற ஃபீல்டு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது. இனிமேல் ரொமான்டிக்காக இருப்பீங்க. ஹாப்பியாக இருங்க. 100க்கு 96 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் இந்த மாதம் வருகிடைய ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த்து. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளோட மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். நீ பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் வந்து ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிம்மத்துக்கு வர்றார். இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் வந்து அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவரும் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகிறோம், உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோவாகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டை பார்த்துக்க தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.